வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தயவு செஞ்சு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா யூடியூபர் இர்ஃபான் பற்றி தான். இர்ஃபானோட அந்த வீடியோ, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஆனா பொண்ணாங்கிற அந்த ரிவீல் பண்ணுற வீடியோ வந்து ரொம்ப பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதுக்கிடையில் வந்து மருத்துவ அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து இர்ஃபான் வீட்டுக்கு போய் கண்டிச்சிருக்காங்க. அதுக்கேற்றபடி இர்ஃபானும் இப்போ வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறையில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்கிற ஹாஸ்பிட்டல்களுக்கு 7 வருஷமும், அது என்னன்னு கேட்குற பெற்றோர்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது. ஸோ இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து கடுமையாக இந்தியாவில் இருக்கிறதுனால தான் பெண் குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. அந்த நிலைமையில் இர்ஃபான் வந்து பண்ணது உண்மையிலே மிகப்பெரிய தப்பு தான். அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனால் அவர் மேலே தண்டனை கொடுக்கப்படுமா அல்லது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றது ஃபர்தராக தான் நமக்கு தெரியும். எனவே உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.